ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ரவா கிச்சடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்தமாரி சின்ன டம்ளரில் ஒரு 2 டம்ளர் ரவை தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம ரவையை ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரோஸ்ட் பண்ணி சேர்த்தா தான் உதிரி உதிரியாக வரும், இல்லைன்னா மொத்தமாக ஒரு மாதிரி குழஞ்சி போன மாரி ஆகிடும். இப்போது அதை எடுத்து வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் பட்டை, கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி, இது கூட நம்ம இப்போ கேரட் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். பீன்ஸ், பச்சை பட்டாணி, எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் இஞ்சும் பூண்டும் சேம் அமௌண்ட் எடுத்திருக்கேன். இப்போது மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கிச்சடினாவே நம்ம எப்போவுமே மஞ்சள்தூள் சேர்ப்போம். ரவா உப்புமாவுக்கு தான் பட்டை இதெல்லாம் சேர்க்காம மஞ்சள்தூள் சேர்க்காம செய்வோம். இப்போது உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். உப்பையே கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கோங்க, நல்லா காய்கறிகள் வதங்கும். லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதில் 2 டம்ளர் போட்டிருக்கிறதுனால 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி நம்ம கிச்சடிக்கு வைக்கணும். அப்போ 2 டம்ளர் போட்டிருக்கிறதால நான் 6 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். இது 3 ஊற்றிட்டேன்னா இப்போ 4, 5, 6வது டம்ளர் இது. ஊற்றிட்டு இது நீங்கள் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு ரவையை கைவிடாமல் கொட்டி கலரணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். இப்போ கலந்த உடனே மூடி வச்சிடலாம். நம்ம அதுக்கு முன்னாடி தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். உங்கள் இஷ்டம் தான், உங்களுக்கு பிடிக்கும் தான் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இப்போ எண்ணெய் இல்லைன்னா நெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் நெய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சுட்டு எடுத்திங்கன்னா சாஃப்டாகிடும். இப்போ நம்ம இது எப்படி செக் பண்ணுறதுன்னா, அப்படி நம்ம இது பண்ணோன்னா கரண்டியில் ஒட்டக்கூடாது பின்னாடி, அப்போ வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போது நம்ம எடுத்துடலாம். லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு லைம் ஜூஸ் பிழிஞ்சிட்டா நம்மளுடைய ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு.